ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொடுதுரை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த தொக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, தயிர் சாத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினோம்னா ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனல் தொடுதுரையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் இதோடைய சுவை அதிகமாக இருக்கும். இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இதில் தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க. சட்டி நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு மல்லியை நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். நம்ம எப்போவுமே தொக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்து பொடி செஞ்சு போடும்பொழுது இதோடைய சுவை அதிகமாகவே இருக்கும். மல்லி நல்லா வறுபடட்டுங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக வறுத்தாலே போதுங்க. இப்போ வெந்தயத்தையும் வறுத்தாச்சு, இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சட்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி விழுதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுட்டா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மல்லி, வெந்தயம், இது ரெண்டையும் தனித்தனியாக பொடி செஞ்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற மல்லி பொடியை 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எப்போவுமே பார்த்திங்கன்னா தொக்கில் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தாங்க மல்லி, வெந்தயம்லாம் சேர்க்கணும். அப்போ தான் இதோடைய சுவை அதிகமாக இருக்கும். இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதித்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு நம்ம மண் சட்டியில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால இது கொஞ்சம் நேரம் இந்த மண் சட்டியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தொக்கு இட்லி, தோசைக்கு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த தொக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு எழுதுங்க. மறக்காமல் தொடுதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.